ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கைலாங்கடை வியாபாரம் தான் பண்ணுறேன். ஸ்க்ராப் வியாபாரம். டைமில் காலையில் நான் ஜிம்முக்கு வந்துடுவேன். ஜிம் முடிச்சுட்டு வியாபாரத்துக்கு போயிடுவேன். வார்ம் அப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். இதுதான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பெள்ளியாக நினச்சி ஃபுல்லாக டெஸ்டஸ் தான் பண்ணுறேன். காலையில் போனோன்னு வார்ம் அப் ரொம்ப முக்கியம். வார்ம் அப் பண்ணாமல் கிளாஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த வார்ம் அப்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கிளாஸ் பண்ண சொல்ல தோட்டில் இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். எல்லாம் ஒரு செட்டு தான் பண்ணுறேன். கேமரா வைக்கிறதுக்கு சாண்டில் என்கிட்ட, அதனால தான் இப்போ அங்கே வச்சுருக்கேன். நிற்கலை, இடம் தேடுறேன் வைக்கிறதுக்கு. எங்கன்னா இடத்துல முட்டு கொடுத்து நிப்பாட்டிடுவேன். வச்சுட்டேன். எப்படியாவது இதனால் ஜிம்மில் பண்ணணும் ஒரு ஆசை. அதனால தான் வியாபாரம் பண்ணினே தான் நான் கிளாஸ் பண்ணுவேன். மூணு நாள் கிளாஸுக்கு போகல, அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி லைட்டாக வார்ம் அப் தான் கிளாஸ் பண்ணுவேன். எடுத்தோன்னு அடிச்சுன்னா அங்கங்கே பிடிச்சிக்கும், பார்த்துங்க. எப்போவுமே ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா போய் உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க. வார்ம் அப் மாதிரியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3 நாள் லீவ் விட்டோம். அதனால் சரி, எப்படி பாம்பு உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் டிஷர்ட்டை கட்டி பார்க்குறேன். பாருங்கள், உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. நான் ரெடி பண்ணிருவேன் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில். அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் கண்டிப்பாக ரெடி பண்ணிடணும். பொருளாதாரம் ரொம்ப சிக்கலில் இருக்குது. இது என் வீட்டுக்கு வந்துட்டேன். கீரை வாங்கின்னு வந்தேன். என் பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஐயா கீரை கீரை. அதுதான் நான் வியாபாரம் பண்ணுற வண்டி. பெட்ரோல் அந்த வண்டிக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டேன் ப்ளேஸ். இதான் எங்கள் வீடு, பார்த்துங்க. லைக் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க நண்பா, நண்பி எல்லாருக்கும். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யார் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதனா ஒன்று சாதிக்கணும்னு ஒரு ஆசை. நன்றி. என் பையன் ரொம்ப அடங்க மாட்டான்.